ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ஸோ கிளாஸ் கோட் தான் போகிறோம். எனக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது, நான் தான் இப்போயே சொல்லிடுறேன். அல்லாக்குடா இதெல்லாம் அவ்வளோ எனக்கு விளையாட தெரியாது. சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம கிளாஸ் கோட் தான் விளையாட போகிறோம். எனக்கு அவ்வளோவா தெரியாது, நான் நூபு தான் சொல்லிட்டேன். அவ்வளோவா ஐயோ எனக்கு ஒன் டாப்பே வராது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கான தட்டி ஆளில் வச்சுருங்க. கடவுளே, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன கோலத்தில் விளையாட போகிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம போயிடலாம். நம்மளாலே ஃப்ரீ ஃபயர்னாலே சும்மா இருப்போமான்னு நம்மளே கடவுளே அஜித் தான். நம்ம கம்பெனி இருப்போமா? இப்போ நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர், இது ஃப்ரீ ஃபயர் என்னோட முதல் வீடியோ. சும்மா போட்டு ஒன் டாப் பாடுற புட்டுன்னு சரியான டிப்பாப்பன் சாம்பர் பாப்பா. இல்லை இப்போ அவ்வளோதான்டாடி. சும்மா நம்மளாம் ப்ரோ பிளேயரு. சும்மா சரியான அடிச்சாட்டு கொடுத்தாங்க அப்படிதான் அவ்வளோதான்டாடி. மேலே ஐயோ ஜோன்ரா அவ்வளோதான்டா. அல்லாக்கு கேரக்டர் ஓட்டு இறங்கிடும். ஹை தான் எமௌண்ட் இருக்குது போடும்ல, ஏன்னா அப்படி தான் அது நான் டவுன்லோட் பண்ணுவேன், அதனால தான். சரி ஓகேங்களா? இப்போ நம்ம ஷார்ட் கன் M1014 அது எடுக்க வேணாம், XMB எடுத்துக்கலாம். XMB அப்புறம் பொட்டு டும்முன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, அதுக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா எக்ஸாம் லீவ் விட்டாங்க, அதுக்கப்புறம் போடலான்னு நினச்சேன், முடியல. அதுக்கப்புறம் திரும்ப லீவ் விட்டாங்க, போடலான்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துடுச்சு, அதுக்கு லீவ் விட்டாங்க, அதனால தான் போடுறேன். லைக் மட்டும் போட்டு விட்ருங்க கைஸ், அப்போ தான் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோக்கு இன்ட்ரோவில். மற்றபடி நம்ம ஃப்ரீ ஃபயரில் கூப்பிட்டு வரலாம் யாரையாவது. இப்போ போடுறாடி அப்போ நம்ம நல்லா போட்டு முடிச்சுட்டு கதையை ஆப்பாயில். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போயிடலாம் சரிங்களா? இப்போ நம்ம போயிட்டு இப்போ எனிமி டீமுக்குள்ளே நுழைய போகிறோம். நுழைஞ்சிட்டு சும்மா போட்டு எல்லாத்தையும் அடிக்கலாம். அப்போ தான் நிறைவாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். என்கிட்ட அவ்வளோவா ட்ரெஸ்ஸு கூட இல்லை. அடி போடுறா அவ்வளோதான் அடி இங்கே போடுறோம் அப்படி காஜு குத்திட்டான். என்னங்க இப்படி குத்துறா? நாங்கள்லாம் ஓல்டு பிளேயர்ஸு இப்போவே ஐயோ எப்படி தான் சொல்கிறோம் பாருங்கள். ஆனால் ஓல்டு பிளேயர்ஸ், நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ இல்லை. நம்மளாம் அப்புறம் அடுத்த வீடியோவில் புது ட்ரெஸ் போட்டு வரேன். ஒழுங்கா ஆடுறாடி, நம்ம தான் ஜெயிக்கணும்டா. நான் புது ட்ரெஸ் போடுறேன் ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் புது ட்ரெஸ் தான். அடுத்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயரில் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன். கமான். என்னது மேலே தெரியும்? இங்கே தான் எங்கேயோ இருக்கான் கைஸ். மறக்காமல் எனக்கு பண்ண வேண்டியது பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போட முடியும். இல்லைன்னா நான் போட மாட்டேன் கைஸ். லைக் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க, என்ன கைஸ் சப்ஸ்கிரைபாக பண்ண மாட்டேங்கிறீங்க? கைஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே இருக்கான் கீழே தான் இருக்கான். போய் போடுறா பயந்த பிடி போடுவான். அம்மா தான் அவன் எங்கேயோ அந்த பக்கம் தேடிட்டு இருக்கான், பின்னாடி போட்டான் பைப்பில். அவ்வளோதான். முதுகில் சுடுறியாடாடி? நான்லாம் நேரடியாக தான்டா சுடுவேன். முதுகில் போய் சுடுற வெக்கமாக இல்லையாடா? வெக்கமாகவே இல்லை அவனுக்கு, வெக்கமே இல்லைங்க அவனுக்கு. முதுகில் போய் ஒரு ஆளை சொல்லலாமா? நீங்களே முதுகில் போய் ஒரு ஆளை முதுகில் சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்கள். முதுகில் சுட்டா எப்படி ஆயிரும்? அவ்வளோதான், தீங்கி தான் ஆயிரும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம போய் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு சும்மா ஹோலி தான் ஜாலி தான். இப்போ இந்த இடத்துல சேவ் போயிட்டு இங்கே பாரு, காஜு புண்டாடே மாவனை புட்டுச்சு அடிக்கிற அட்டியில் பாரு, அப்படியே பீ போயிடணும். கடை இருக்க புட்டுச்சு அட்டியை மட்டும் பாரு பீ அட்டி விடுங்க பாரு. என்னோட தனி சிங்கிளாக நின்று எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. நானும் வரேன்டா, என்னையும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்களா? அவ்வளோதான்டா. படுத்துக்கிட்டு அடிச்சிட்டான்டா.
படுத்துக்கிட்டே அடிக்கிற? இல்லை எனக்கு புரியல. எப்பட்றா படுத்துக்கிட்டே அடிக்கிற? எப்பட்றா படுத்துக்கிட்டே அடிக்கிற டேய்? ஐயோ எனக்கு வேற யாராவது சொல்லுங்களேன். அவனை 0 மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா ஒரே ஆள் தான், 2 பேர் ஒரு ஆள், பிரச்சனையே இல்லை. 2 பேர் ஒரு ஆள் தான், பிரச்சனையே இல்லை. இப்போ போயிடலாம். போயிட்டு பொட்டை தான், வாயிலே குத்து அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ போட்டுடலாம் மேப்பு. ஓகே போட்டு. ஐயோ இது வேறு பேங்க்கு ஏபிஎம் கேட்கையான்னு சொல்லிட்டு, சரி ஓகே கன் ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுத்துக்கலாம். பட்டுமா அது ரெடி பட்டுமா அது ரெடிச்சா? ஏன் பாய்ஸ் தான் தப்பாக பண்ணா மன்னிச்சிருங்க தான், எனக்கு தானே பாட தெரியாது தான், ஆனால் நான் தான் தளபதி ஃபேன் தான். போட்டு தள்ளு தான் விசில் போட்டு, தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் நீ மன்னிச்சிருங்க. லைக்கு சப்ஸ்கிரைபு நல்லா போடு, அப்போ தான் ஹாரர் கேம்ஸு ஃப்ரீ ஃபயரு வரும். லைக் சப்ஸ்கிரைபு தானே நீ, ஃப்ரீ ஃபயர் தான் நீ. அதுக்குன்னு நான் சும்மா ஃப்ரீ ஃபயரே போட்டுட்ருக்க மாட்டேன், எல்லா கேம்ஸும் போடுவேன். ஸோ ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து சரியான அட்ராக்டிவ் கேமு. உங்களை வந்து நீங்கள் வந்து நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு ரொம்ப ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் விளையாடாதீங்க. நான் சொல்லிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்டா நீ விளையாட்றேன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி தான் நான் வந்து ஒரு நாள் சும்மா தான் எப்போயாவது தான் வீடியோ போடுவேன், இல்லைனா அழிச்சிருவேன். ஏன்னா இந்த மேட்ச்சு வேறு எவனோ ஜெயிச்சு கொடுத்துருவான், அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நான் அடுத்த மேட்ச் போகிறேன். ஸோ ஓகேங்களா, ரொம்பலாம் விளையாடுங்க. ஒரு மணி நேரம் விளையாடுங்க, 1 மணி நேரம் ஸ்டடீஸ் பாருங்கள். என் ஸ்டடீஸ் நல்லா தான் போய்ட்டுருக்கு. இப்போ லீவில் இந்த ஹாலிடேயில் விளையாடுங்க, ஹாஃப் இயர்லி ஹாலிடே அந்த மாதிரிலாம் விளையாடுங்க. அப்படி எக்ஸாமு ஸ்கூல் டைம்லலாம் விளையாடுங்க. சண்டே 1 மணி நேரம் விளையாடுங்க. ரொம்ப விளையாண்டிங்கன்னா அட்ராக்டிவ் ஆயிடுவீங்க. ஸ்கூல் டைம்லலாம் விளையாண்டிங்கன்னா அப்புறம் படிப்பு ஸ்பாயில் ஆகும். சரி இப்போ போகலாம். போயிட்டு மேட்ச்சை சீக்கிரம் முடிச்சு விட்டு கிளம்புவோம். அதுதான் அவ்வளோ. அந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், போயிடலாம். அவ்வளோதான். நம்ம அப்புறம் முடிச்சுட்டு போகலாம். ஜல்பு பிடிச்சிருக்கு இந்த காலத்துலலாம், ஜல்பு பிடிச்சிருது ஏன்னா தெரியல. நம்ம என்ன பண்ணுறது, போய்க்கலாமா? இப்போ நம்ம இந்த இடத்துல போய்ட்டு ஆள் கிடைப்போம் பாருங்க. இப்போ பாருங்க, ஒன் டாப் வந்துட்டான்டாடி. தூக்குடா. ஐயோ தூக்கு வேறு வர மாட்டேங்குது, லேக் வேறு ஆகுது. அவ்வளோதான். இந்த மேட்ச் நான் தோற்றுருவேன், அவ்வளோதான் அடிக்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டாபு. ஸோ நாங்கள் எப்போ அட்ராக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நான் அப்புறமா சொல்கிறேன். இருங்க இவனை முடிச்சிடலாம். ஐயோ இப்போ நான் சொல்கிறேன். எப்படி நம்ம அட்ராக்ட் ஆகும்னா, நீங்கள் வந்து தோற்றுருவீங்க ஃபஸ்ட் டைமு. அப்படி தான் ஃப்ரீ ஃபயரை உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டாப் அடிக்கணும்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு மூவில் இருப்பீங்க. நான் வந்து பிகினர் தான், அதனால ஓல்டு பிளேயரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தோப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன் டாப் அடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும். அப்புறம் வந்து ட்ரெஸ் இன்னும் சில பேர் சீன் போடுவாங்க. அவங்க அதை பார்த்து நாமளும் எனக்கும் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசை வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ஆசைக்காக டாப் அப் பண்ணி இது பண்ணுவீங்க. தயவு செஞ்சு டாப் அப் பண்ணுங்க. ஆசைக்கோசரம், சும்மா ஆசைக்கோசரம் ஃபோனை தொட்டு விளாட்றதோட சரி நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி கேமெல்லாம் ஏற்றி இந்த இது தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்க. நான் கேட்ட செட்டிங்ஸ்லாம் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம போடலாம் ஒன் டாப். பாருங்க, சரியான ஒன் டாப் புல் என்னென்னா இந்த செட்டிங்ஸ் வைக்காது. இப்போ பாரு ஒன் டாப் புல் என்னென்னா இந்த செட்டிங்ஸ் வைக்காது. ஒன் டாப் புல் என்னென்னா இந்த செட்டிங்ஸ் வைக்காது. ஒன் டாப்ஸ் தான் நீ விழுகலைன்னா இந்த செட்டிங்ஸ் வைக்காதீங்க. அப்புறம் கரெக்டாக எங்கே தலைவரே அஜித்தே, கடவுளே அஜித்தே. அவ்வளோதான், இந்த கன்னை துட்டாச்சு. கொஞ்சம் என்ன 90 புல்லட் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்படி எடுத்து தூக்கி சுடுறோம். அவ்வளோதான். இது நம்ம மட்டும்தாங்க இருக்கோம். அப்படி போடுறோம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா அட்ராக்டிவ் ஆகும். அப்புறம் அவனும் உங்களுக்கே தெரியும், அப்படியே மீதி அப்படியே அட்ராக்டிவ் பார்த்து அப்படியே அட்ராக்ட் ஆகி அதான் கடைசியில் உங்கள் கதையவே முடிச்சிடும். ஃப்ரீ ஃபயர் உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடும். ஃபெயில் ஆகிடுவீங்க எக்ஸாம்லலாம், வாழ்க்கையே முடிச்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க கைஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். விளாடுங்க,
ஆனால் வந்து ஜாக்கிரதையாக அட்ராக்டிவாக அது மாதிரி விளாடுங்க. நான் விளாண்டு போடுவேன். ஆனால் பாருங்கள், நான் ஃப்ரீ ஃபயர் ஒரு 23 வீடியோஸோ 25 ஏதோ போட்டிருக்கேன். கவுண்ட் பண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க, போட்டிருக்கேன். ஆனால் ஃப்ரீ ஃபயர் பாருங்கள், ஒரே வீடியோ தான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆர்ஐஎம் போடுவேன், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் போடுவேன், இல்லைனா ஃப்ரீ ஃபயர் போடுவேன். இல்லைனா சும்மா ஃப்ரீ ஃபயரை போட்டுட்ருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பாருங்கள், ஆர்ஜே ராக்கு தெரியுமாங்க? ஆர்ஜே ராக்கே சும்மாலாம் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறது. அவரே சொல்லுவார், தயவு செஞ்சு இந்த கேமுக்கு அட்ராக்டிவ் ஆகுதுங்க. நான்லாம் இப்போ வந்து இதுதான் ஒன் டாப், தரமான ஒன் டாப். நான் பழைய ஸ்கின் வச்சு தான் விளாடுவேன். அப்படியே அட்ராக்டிவ் ஆகுது தயவு செஞ்சு. அடி அடிச்சா ஐயாம் பாய்ச்சி தான், குட்டி குட்டிச்சா சாப்பாயின்னு தான், சத்தம் பார்த்தா விசில் போடு, சீக்கிரம் தான் விசில் போடு, டக்குன்னு முடிக்கண்டா மேட்சை. நான் வெளியூருக்கு போகணுண்டா, கோயம்புத்தூர் போகணுண்டா. போடா 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 அவ்வளோதான்டா, அவ்வளோதான் நூபாக போகிறேன். ஏன்னா நான் வந்து வெளியே போகணும் டப்புன்னு, அதனால் நான் நூபாக போகிறேன். நூபு அவ்வளோதான். அவனுக்கு ஒரு மேட்ச் தான், நம்மளாம் தோற்றோம், அவ்வளோதான். அவனுக்கு ப்ரோஸு, நம்ம நூப்ஸு. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? போய் சாவ முடியும், போய் முட்டிக்க முடியும். அவன் ஜெயிக்க வைங்கல்ல, சும்மா ட்ரை பண்ணுவோம். நூபாக இருக்கான். இன்னும் ஒருத்தன் என்னன்னா ஆஃப்லைன் போயிடுறான், இன்னொருத்தன் என்னன்னா போயிடுறான் எங்கேயோ. அவ்வளோதான், நம்ம தான், அவ்வளோதான். நாளைக்கு வந்து வீடியோ போடுவேன் கைஸ், நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுவேன். ஆனால் அட்ராக்டிவாக இருக்குல்ல, நாளையோட அவ்வளோதான். போடலாமா வேணாமான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. நான் நல்லா விளாட்றேன்னா கமெண்ட்டில் நல்லா விளாட்ற ப்ரோ, இன்னொரு கிளாஸ் கோடு போடு உங்கள் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் போடுறேன், ஃப்ரெண்டு கூட போடுவேன், கன்ஃபார்ம் போடுவேன். லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் போட பார்க்குறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் போடுவேன், போட மாட்டேன். ஸோ சீக்கிரம் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க கைஸ். நீங்கள் பண்ணுற எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாம் கைஸ், நான் வீடியோ போட்டே இருக்கேன்ல, எங்கள் ஃபோன் நெட்டும் வேஸ்ட்டு, இதுவும் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான். அதனால் லைக்கு சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். நாங்கள் தோற்றுட்டோம் பாரு. தரமான ஒன் டாபு. சாவுடா நாய், சாவுடா குரூஸாடா. பீ நாயிடா, அப்படி தான். டே ஒருத்தனை வச்சுட்டு எப்படா 2 பேர் சொல்கிறா. நான் ஒருத்தனை போட்டேன், பின்னாடி வந்து இன்னொருத்தன் போட்டுருவான். சொன்னேன்ல கைஸ், இப்படி கைஸ் தானே ஜெயிப்பேன், லாஜிக்கே இல்லை வேறு. ஆனால் நான் தான் ஃபஸ்ட் வந்திருப்பேன், ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒன்ட்டா பட்டுக்கு போட்டோம்ல, சும்மா தான். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ எவ்வளோ ஏறி இருக்கேன், அதே லெவல் தான் இருக்கேன். அடுத்த டைம் வந்து நான் இது வாங்கிடுவேன், இபி கேரக்டர் வாங்கிடுவேன். அதை நான் டாட்டா அமௌண்ட் போட்டுட்டு பாய் கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் கைஸ். பாய் டாட்டா, குட் பாய், பாய்.